Taste the Daily. 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாமல் இருந்த காவிரி நிதி நீர் பிரச்சனையை அதிமுக அரசு சட்ட போராட்டம் நடத்தி தீர்த்து வைத்தது எனவும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்தது அதிமுக அரசுதான் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டத்தின் முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே விவசாயிகள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற அளவிற்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போது டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திற்கு விடுவு காலம் பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடல்ல கலக்குது. அப்படி கடல்ல கலக்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பு கதவணை மூலமாக தடுத்து நிறுத்தி நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும், விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது. முதற்கட்டமாக ஆதனூர் குமாரமங்கலத்தில் 450 கோடியில் 3/4 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்குது. இரண்டாவது கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை பூலூர்ல 450 கோடியில அங்க ஒரு தடுப்பணை கதவணையோட செஞ்சு கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுவும் முடிவு தருவாயில் இருக்குது. அதுக்கு பிறகு 2 இடத்துல காவிரி ஆற்றிலே 2 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வச்சிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் கைவிட்டுட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்து அதை எந்தெந்த வகையில சேமிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சேமிப்பதற்கு தடுப்பணை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சியிலையும் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதிகமான தடுப்பணை கட்டுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இன்னும் கட்டண பாடு இல்லை. காவிரி டெல்டாவில் 960 கோடியில பருவநிலை மாறுதலை எதிர்கொள்ள திட்டம் அதிமுக ஆட்சி செயல்படுத்தியது. நம்முடைய கீழ்பவானி வடிநிலத்தில் நீட்டல் புனரமைத்தல் நவீனமாக்குவதற்காக 935 கோடி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். இந்த கால்வாய்களாம் காங்கிரீட் கால்வாய் அமைத்து கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தடையில்லாம அவர்களை பாசனத்திற்கு தேவையான நீரை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கொடுத்தோம். அதோட இங்க பேசியவர்களோடு சொன்னாங்க, இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள் பிரதிநிதிகள் கூட பேசினாங்க. நீண்டமாக விவசாயிகளுடைய கோரிக்கை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதோடு இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் சொல்லிக்கிறாங்க. அதே போல பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையில் பேசினார். நிச்சயமாக இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அண்ணன் அறிவுச்சோதர் SP வேலுமணி அவர்களையும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் சகோதரர் KC கருப்பணன் அவர்களையும் 3 பேரையும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று கேரளா முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கைகளாம் வைத்தோம். அவரும் நம்முடைய கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. கேரள அரசும் அமைக்கப்பட்டது, தமிழ்நாடு அரசும் அமைக்கப்பட்டது. 3 முறை 2 குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படியே கிடப்பில் போட்டாங்க இந்த அரசாங்கம். நிச்சயமாக அதிமுக அரசு மலரும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பாடுபடும். நான் முதலமைச்சர் காலத்திலே பாரத பிரதமரை சந்தித்த போது
நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி பாரத பிரதமரிடத்திலே வழங்கினேன். பாரத பிரதமர் அவர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்தார். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும் என்று மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நதிநீர் கடலிலே போய் கலக்கின்றது. அந்த ஆற்றின் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற கரையில் இருக்கின்ற ஆங்காங்கே நகரங்கள் இருக்கின்றன. நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அப்படியே நதியில் கலக்கின்றது. அதனால அந்த ஆற்று நீர் மாசுபடுகிறது. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை, மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை வருகின்ற நீர் பவானி சாகர், அந்த ஆற்று நீர் அங்கே கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அசுத்த நீர் அந்த ஆற்றிலே கலக்கின்றது. நீர் மாசுபடுகிறது. அமராவதி அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியிலே போய் கலக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆற்றிலே ஆற்றுக்கரையின் ஓரமாக இருக்கின்ற நதி, அங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த ஆற்றிலே கலந்து நதிநீர் மாசுபடுகிறது. நொய்யல், அதில் இருக்கின்ற அந்த ஆற்று நொய்யல் ஆறுல வெளியே அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதிலே கலந்து அதுவும் மாசுபடைந்த நீராகிறது. ஆக இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக காவிரியிலிருந்து காவிரி நதிநீர், பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அதே போல அமராவதி ஆறு, இதில் இருக்கின்ற அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அதிலே விடுவதற்கு நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை 14,000 கோடியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம். அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்றதின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை, கிடப்பிலே கிடக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நாம் குடிக்கின்ற நீர் சுத்தமான நீரா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில செயல்படுத்தல. அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடியிருக்கும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அந்த வழியாத்தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். அங்கே போய் பேசினோம். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணி செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசினார்கள். நான் ஏற்கனவே முதலமைச்சர் பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது போய் பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. அதையும் கிடப்பில் போட்டாங்க திமுக ஆட்சி.